Blessed everyone. இன்னைக்கு எலெக்ஷன் டேட் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தோம், எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த நாள் தான் ஒரு பொன்னான நாள். ஏன்னா இதுதான் எல்லாருமே முடிவு பண்ண போது, யார் சூஸ் பண்ணி தமிழ் ஆளுங்க யாரை சூஸ் பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் எல்லாம் எப்படி இருக்க போகுது, ஒரு 5 வருஷத்துக்கு என்ன மாதிரி இருக்க போகுது, அதுதான் இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு சரியான ஒரு முடிவு. இந்த டைமை விட்டீங்கன்னா அவ்வளவுதான், எல்லாமே போயிடும். அதுக்கு நீங்கள் ஒரு சரியான ஆளுங்களை சூஸ் பண்ணாதான் ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் நிம்மதியாக மன நிம்மதியோட, அதுதான் எல்லாருக்குமே வேண்டியது. அது மட்டும்தான். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், அதாவது எங்களோட பிள்ளைங்க எல்லாருமே ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு மன நிம்மதியோட எல்லாருமே இருக்கணும்னா ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஆளுங்களை சூஸ் பண்ணாதான் அந்த நாங்களும் சரி, எங்களோட மக்களும் சரி, ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா மக்களுமே அவ்வளவு டீசெண்டாக டிசிப்ளினோட அவ்வளவு ஹாப்பியாக இருக்கலாம்னா நீங்கள் நல்ல ஒரு ஆளுங்களை சூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். எங்களோட ஜனாதிபதி மிஸ்டர் அனுரகுமார் திசாநாயக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், எனக்கு வந்து பணக்காரங்க, நிறைய கேஷ் இருக்கிறவங்க, அவங்க தான் வேலை செஞ்சாங்க, உழைச்சாங்க, கேஷ் வச்சுருக்காங்க, அவங்க பணக்காரங்களாக இருக்கிறது வந்து எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்களோட நாட்டு மக்கள், அதாவது என்னோட மக்கள், எங்களோட ஸ்ரீலங்கா மக்கள், ஏழைங்களாக இருக்கிறவங்க, அப்பாவி மக்கள், ஒரு ஒரு விவரம் தெரியாத மக்கள் வந்து கொஞ்சமாச்சும் உயர வேணும். அவங்களோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சமாச்சும் நாங்கள் உயர்த்தி எடுக்க வேணும். அதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கார். எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும், ஒருவருமே ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே சமம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும், அவை பாட்டியோட ஒரு பாட்டு ஒன்று, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும் அப்படின்னு சொன்னால் என்னடான்னா, ஒரு ஒரு மழை வந்துச்சுன்னா அங்கே இருக்கிற வயல்கள் எல்லாம் தண்ணி வந்து அங்கே இருக்கிற நெல் மணிகள் எல்லாமே நல்லா செழிச்சு வளரும். அந்த நெல்லெல்லாம் வளரும்போது அங்கே இருக்கிற குடிமக்கள் எல்லாமே அவ்வளோ நல்ல சாப்பாடு கிடைச்சி, நல்ல வருமானம் கிடைச்சி, நல்ல இன்கம் கிடைச்சி அவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த மக்கள் எல்லாமே சந்தோஷப்பட்டாங்கன்னா அந்த நாட்டு அரசன் வந்து, அந்த நாட்டை ஆளுறவங்க அரசன் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க வந்து அப்படியே உயரமாக இருப்பாங்க. ஒரு மக்களோட மனசில், மைண்டில், தலையில் அப்படியே தூக்கி வைக்கிற மாதிரி கொண்டாடிட்டே இருப்பாங்க. அதைத்தான் இங்கே எங்களோட ஜனாதிபதி மிஸ்டர் அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருக்கார். மக்கள் வந்து, ஏழை மக்கள், எல்லா மக்களுமே ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வர வேணும், டீசெண்டான டிசிப்ளினான ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேணும், எல்லாருமே சேர்ந்து எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சொல்கிற ஒரு வார்த்தையிலே உங்களுக்கு தெரிய வேணும், அவர் வந்து மக்கள் எவ்வளோ ஒரு 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 அன்பு வச்சிருக்காரு, அன்பு காட்டுறாரு, இல்லை நேசிக்கிறாரு, அது தெரிய வேணும். ஒரு ஒரு மீட்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அவர் வந்து அந்த மக்களோட மக்களா அவர் ஒரு ஒரு அவரோட ட்ரெஸ்அப்லேயே தெரிய வேணும். என்ன மக்கள், நான் வந்து ஒரு வித்தியாசமே இல்லை, அந்த மக்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு சிம்பிளாக போயிட்டு அப்படியே கதைச்சிட்டு அந்த ஸ்பீச் கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஒரு வித்தியாசம் இல்லாமல். சில ஆளுங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு லீடர் ஆகிட்டேன்னா ஒரு சும்மாவே பார்த்தீங்கன்னா ஒரு பந்தா பண்ணி ஒரு கோட் சூட் அந்த மாதிரி எல்லாம் போட்டு அப்படி எல்லாமே ரெடி பண்ணிட்டு வர டைமில் இவர் மக்களோட மக்களாக இருந்து கதைக்கும் போதே மக்களுக்கு எவ்வளோ ஒரு வேல்யூ கொடுக்குறாருங்கிறது தெரியும். அப்போ அந்த 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 வேல்யூவிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், இந்த அப்படியான ஆளுங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறும், எங்களோட மட்டுமில்லை ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் அப்படியே அழகாக ஸ்மூத்தாக ஒரு ஹாப்பியாக மாறிட்டு வரும். அப்படி சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அவர் எல்லாரோட நிறைய ஆளுங்க சொல்கிறதே என்ன, அவங்களுக்கு நாங்கள் ஓட் பண்ண போகிறோம், அவங்க தான் நல்லா இருக்கும், எல்லாமே பார்த்து ஒன்றுனா செஞ்சுட்டு வர்றாருன்னு தெரியும் போது இப்போவே அவர் வந்து ஒரு 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 தூக்கி ஒரு மைண்டில் ஒரு ஹார்ட்டில் வச்சுட்டாங்க, இல்லைன்னா தலைக்கு மேலே தூக்கி கொண்டாடுற மாதிரி இருக்குது. அதனால நீங்கள் எல்லாருமே யோசிச்சு கொள்ளுங்கள். ஒரு நல்ல ஒரு வழி, இன்னைக்கு நீங்கள் செய்கிற வேலைங்க தான் உங்களோட 5 வருஷம் அடுத்த இது வரும் வரைக்கும் நீங்கள் போயிட்டு இருக்க போகிற பாதை, ஒரு 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 ரூட்டுன்னு கூட சொல்லலாம். அதை நீங்கள் சரியாக சூஸ் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் மட்டும் இல்லை, இலங்கையில் இருக்கிற எல்லா மக்களுமே சேஃபாக சந்தோஷமாக, அதே மாதிரி ஒரு டீசெண்டாக டிசிப்ளினாக ஒரு சமமாக எல்லா மக்களுமே சமமாக இருக்கணும். அதான் அவரோட வேண்டுதல். மக்கள் எல்லாருமே அதை இப்போ நினச்சி பார்க்குறதே அதான், என்னத்துக்கு வித்தியாசம் பார்க்கணும், எல்லாருமே ஈக்குவலாக இருந்துட்டு போயிடுவோமே, சண்டை சச்சரவோ எதுவுமே இல்லாமல் எல்லாருமே ஈக்குவலாக எல்லா வசதிகளும் எல்லாருமே கிடைச்சி இருந்துட்டு போயிடுவோமேன்னு தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி போய் எல்லாரோட காமெண்ட்ஸும் பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது, அவங்க எல்லாருமே அதைத்தான் விரும்புகிறாங்க. ஒரு 2 ஆளுங்க ஏதோ வித்தியாசமாக இருந்தாலும் மோஸ்ட்லி அங்கே இருக்கிற ஆளுங்க வந்து எங்களுக்கு ஒரு ஒரு அமைதி வேணும், மன நிம்மதி வேணும், எல்லாருமே ஈக்குவலாக சமமாக எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க.
அப்படித்தான் அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் யோசிச்சுக்கோங்க, ஒரு தரத்துக்கு 2 தரம், ஒரு 10 தரம் யோசிங்க. வாட் பண்ணுறதுக்கு முதல்ல ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. இனிமேல் பண்ண போகிறவங்க இது வரும்போது நீங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி வாட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் நல்லது தான் பண்ணினோங்கிற ஒரு மன திருப்தி எல்லாருக்குமே இருக்கும். எனக்குமே அந்த மன திருப்தி இருக்குது. ஏன்னா எல்லாருமே நல்லதை தான் டிசைட் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடின்னு. அது மாதிரி எல்லாருமே சேஃபாக இருக்க வேணும். இந்த இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுற இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு இல்லைன்னா அதுக்கு பிறகு நல்ல ஒரு விஷயமா கண்டினியூ பண்ணி எல்லா மக்களுமே சேஃபாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேணும். அதுதான் எல்லாருக்குமே வேணும். அதான் மெயினான ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படி சொல்லலாம். எல்லாருமே சேஃபாகவும் சந்தோஷமாக இருந்தால் தான் அது ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம். அதே மாதிரி எங்களோட ஸ்ரீலங்காவில் எல்லா மக்களுமே சேஃபாகவும் சந்தோஷமாகவும் அவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேணும். அதுக்கு கடவுள் இன்னைக்கு நல்ல அருள் ஒன்று கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு சூப்பரான இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ரிசல்ட் வரும். இருந்தாலும் நாளைக்கு ஒரு வீடியோ போடும்போது அவ்வளோ ஹாப்பியாக நல்ல ஒரு இதை தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க. நாங்களுமே அதை தான் யோசிச்சுட்டு இருந்தோம். நீங்களும் நல்லதை தான் டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு சந்தோஷத்தோட ஒரு வீடியோ நான் போடுற வரைக்கும் நீங்கள் எல்லாருமே எப்போவுமே சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஹாவ் அ பிளெஸ்ட் டே.